ஜெபம் பண்ணி அந்த பையனை உயிரோட என்ன பண்ணியிருந்தாரு, எழுப்பியிருந்தார். 22 கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அதுக்கப்புறம் அப்பொழுது கொண்டு வந்து தாயினிடத்தில் கொடுத்து, ஆமா அங்க என்ன கேட்டா, தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணோம், என் குமாரனை சாக பண்ணோமா என்னிடத்தில் வந்தீர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தில் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பிள்ளைய உயிரோட எழுப்பிட்டு, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 24 அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, பிரைஸ் காட், இப்பதான் சொல்றா, நீர் தேவனுடைய மனுஷன் என்று உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை. அப்ப இது வரைக்கும் கொஞ்சம் டவுட் என்ன செஞ்சிருக்கு, தேவனுடைய மனுஷன் சொன்னாலுமே அந்த ஸ்ட்ராங்கா என்ன பண்ணல, ஏன்னா கொஞ்சம் டவுட் இருந்திருக்கு. ஆனா இப்ப சொல்றா, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை கர்த்தரின் வார்த்தை, அது உண்மை என்றும் இதனால் பிரைஸ் காட். அப்போ இங்க வந்து தேவனுடைய மனுஷன் என்ன பண்றா, ஒரு நாள்ல இதே நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம். ஆனா அங்க பவுலை பார்க்கும்போது அந்த மெலித்தா தீவார் சொல்றாங்க, நீர் தேவனுடைய மனுஷன் கிடையாது, தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்ன, அவர் விரியன் பாம்புனால என்ன பண்ணல, தீங்கு. அப்ப இன்றைக்கு நீங்கள் வியாதியினால் தீங்கு அடையாமல், பலவீனங்களால் தீங்கு அடையாமல், இந்த உலக இந்த சூரியன் நிமித்தம் வருகிற எந்த ஒரு காரியத்தினால் நீங்க தீங்கு அடையாம இருந்தாலே நீங்க யாருக்கு ஈக்குவல்? இப்போ அவங்க எலிசாவை பார்த்தீங்கன்னா, நீங்க எலியா வந்து ஒரு பிள்ளைய உயிரோட என்ன பண்ணிட்டாரு, எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு தேவனுடைய மனுஷன்னு பேர் வாங்கினாரு. நீங்க இந்த உலக காரியங்களால நீங்க பாதிக்கப்படாம இருந்தாலே தேவன்னு பேர் வாங்கிடலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரா இருந்திருப்போம், மிருகம், அப்படிதானே? அதுக்கப்புறம் மனுஷன். அப்ப மனுஷன் ஆனதுக்கு அப்புறமே மிருகம் பாதி மனிதன் பாதி மிருகம் பாதி. எப்பவுமே பாருங்களேன், நம்ம ஒரு இடத்த கடந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அந்த ஏற்கனவே வந்த இடத்தினுடைய ஒரு சின்ன கலப்படம் நமக்குள்ள என்ன செய்யும். இவங்க இஸ்ரேல் ஜனம் எகிப்துல இருந்து எங்க வந்துட்டாங்க, வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா எகிப்துடைய கலப்படம் அவங்கள்ட்ட என்ன செய்யுது, அடுத்து வனாந்திரத்தை விட்டுட்டு கானானுக்குள்ள வந்துட்டாங்கன்னா எகிப்துடைய கலப்படம் இருக்காது, வனாந்திரத்துடைய கலப்படம் என்ன செய்யும். அப்போ நம்ம மிருகம்ங்கிற இடத்துல இருந்து மனுஷனுக்குன்னு வந்துட்டோம்னா அந்த மிருகத்துடைய கலப்படம் கொஞ்சம் என்ன செய்யும். அடுத்து மனுஷங்கிறத விட்டுட்டு தேவ பிள்ளைங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா எதுடைய கலப்படம் இருக்கும், மனுஷனுடைய கலப்படம். மனுஷன், மனுஷனுக்கு அப்புறம் தேவ மனுஷன். இப்போ நம்ம தேவ மனுஷனா இருக்கும்போது எதுடைய கலப்படம் நம்மள்ட்ட இருக்கும், மனுஷனுடைய கலப்படம். அப்போ தேவனை ஆன உடனே தான் தேவனுடைய மனுஷங்கிற அந்த இதே என்ன செய்யும், எப்போவுமே ஒரு ரெண்டு நமக்குள்ளே இருந்து கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே என்ன செய்யும். ஹல்லேலூயா. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்தடுத்த லெவலில் வளர்ந்து என்ன செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு இதில் இருக்கும்போது அதுக்கு பின்னாடி உள்ளதுடைய ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் நம்மளை அறியாமலே ஒட்டிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் காட். அப்போ மனிதன்கிற இடத்தை தாண்டி தேவ மனுஷங்கிற இடத்துக்கு வந்து தேவ மனுஷங்கிற இடத்தை தாண்டி எங்கே வந்துடணும், எவ்வளோ பெரிய காரியம். பிரைஸ் காட். இன்னைக்கு இதை அச்சீவ் பண்ணிடலாமா? ஒரு ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் இந்த பூமியின் காரியங்களால் பாதிக்கப்படாமல் இருந்து எந்த தீங்கும் அடையாமல் இருந்து தேவன் என்று சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிடுவேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.